الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. وعن أبي العباس سهل بن سعد الساعدي رضي الله عنه قال: جاء رجل إلى النبي صلى الله عليه وسلم فقال: يا رسول الله، دلني على عمل إذا عملته أحبني الله وأحبني الناس. فقال: ازهد في الدنيا يحبك الله وازهد فيما عند الناس يحبك الناس. حديث حسن رواه ابن ماجه وغيره بأسانيد حسنة. அபுல் அப்பாஸ் என்ற சஹல் இப்னு சஅத் ஸாயிதி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதர் அவர்களே, ஒரு செயலை செய்தால் அல்லாஹ் என்னை விரும்புவான், மக்களும் என்னை விரும்புவார்கள் என்ற நிலையை ஏற்படுத்தி தரும் ஒரு செயலை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு நீர் உலகத்தில் பற்றற்று இருப்பீராக, அல்லாஹ் உம்மை விரும்புவான், மக்களிடம் உள்ளவற்றிலும் நீ பற்றற்று இருப்பீராக, மக்கள் உம்மை விரும்புவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜால வரக்கூடிய ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ். இங்கு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரண்டு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்கின்றார்கள். இது இரண்டுமே மிக ஒரு கடினமாக பெறக்கூடிய ஒரு விஷயம். ஒன்று அல்லாஹுடைய மஹப்பா, இன்னொன்று மக்களுடைய மஹப்பா. இங்கு இந்த சஹாபி, இந்த மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரே ஒரு அமல் சொல்லுங்க, அந்த அமலை செய்தேன் என்றால் அல்லாஹ்வும் என்னை நேசிப்பான், மக்களும் என்னை நேசிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விஷயங்கள் கூறினார்கள். இஸ்ஹத் ஃபித் துன்யா யுஹிப்புக அல்லாஹ். உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தை நீ பற்றற்றாக, இந்த உலக இன்மையை நீ அதிகமாக வைத்துக் கொள்ளாதே, உலக ஆசை நீ அதிகமாக வைத்துக் கொள்ளாதே, உன்னுடைய ஆசை பிரியம் இதனுடன் அதிகமாக அஃபெக்ஷன் ஏற்படுத்திக் கொள்ளாதே, அல்லாஹ் உன்னை நேசிப்பான். இரண்டா, இந்த உலகத்துடைய பற்றும் இந்த உலகத்துடைய ஆசையும் அந்த விருப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது மனிதன் அல்லாஹை மறக்கக்கூடிய நிலை ஏற்படும். இந்த உலகம் மனிதனுக்கு அடைய வேண்டும் என்றால் அது தவறான வழியிலும் பெறக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆகக்கூடியவனாக இருப்பான். முதல் விஷயம், அல்லாஹுடைய மஹப்பா பெறுவது மிகப்பெரிய விஷயம். நம் அனைவரும் அல்லாஹை நேசிக்கின்றோம் என்று சொல்வது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அனைவரும் நேசிக்கின்றோம் என்றுதான் நாம் கூறுவோம். ஆனால் அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றானா, அதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த அல்லாஹு தஆலா உடைய நேசத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்துடைய நேசத்தை நாம் அதிகமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மக்களுடைய நேசம் தேவையா, வஸ்ஹத் ஃபீமா இந்தன் நாஸ் யுஹிப்புகன் நாஸ். மக்களுடைய கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீ ஆசை கொள்ளாது. மக்களிடம் இருக்கக்கூடிய பணம், பொருளாதாரம், அவருடைய வசதி வாய்ப்புகள், சலுகைகள் அனைத்தை கொண்டு நீ என்ன செய்யாதே, ஆசை கொள்ளாதே. மக்கள் உன்னை நேசிப்பார்கள், மக்கள் உன்னை விரும்புவார்கள். ஏனென்றால் மக்களிடம் இருக்கக்கூடிய விஷயம், மனிதன் சென்று ஒரு முறை கேட்கும் பொழுது கொடுப்பான், இரவு முறை கேட்கும் பொழுது கொடுப்பான், மூன்றாவது அடை நம்ம கேட்கும் பொழுது கொஞ்சம் முகம் சுழியும், அங்கு கொஞ்சம் ஒரு கடுமையாக நடந்து கொள்வது, என்னப்பா அப்பப்போ நீ கேட்கிற என்ற ஒரு கோபம் ஏற்படும். அப்போ இங்கு மக்களுடைய மஹப்பா வேண்டும் என்றால் மக்களிடம் கையில் இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து நீ உன்னுடைய ஆசை நீ வைத்துக் கொள்ளாது. இப்போ நாம மற்றவரிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆசை கொள்ளவில்லை என்றால் அவர்களே தானாக என்ன செய்வார்கள், நம்ம நேசிக்க ஆரம்பிப்பார்கள், நமக்கு ஏதாவது ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்வார்கள். அப்படியும் அல்ஹம்துலில்லாஹ் வேணாங்க, அல்லாஹ்வுடைய கிருபையாக அல்லாஹ் தஆலா எனக்கு இதுவே கொடுக்கப்பட்ட விஷயம் பொருத்தமானதாகவும் இது பொருந்திக் கொள்ளக்கூடிய ஏற்படுத்தியிருக்கான், போதும், எனக்கு தேவையில்லை என்று சொல்லும் பொழுது மக்களுடைய மனசு, அவர்களுக்கு அவங்களுடைய மனசுல ஒரு இடம் கிடைக்கும், அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் கண்ணியமாக்கப்படுவார்கள். அதனால்தான் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கவிஞருடைய கவிதையை சொல்லும் பொழுது, அல்லாஹுடன் கேட்காவிட்டால் அல்லாஹ் கோபித்துக் கொள்வான், ரப்பிடம் கேட்காவிட்டால் ரப்பு கோபித்துக் விடுவான்,
ரப்புடைய படைப்பினங்களிடம் கேட்டார் என்றால் அந்த படைப்பினம் கோபித்துக் கொள்ளும். என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடம் நாம் கேட்காவிட்டால், நம்முடைய தேவைகளை முறையிடவில்லை என்றால் அல்லாஹு தஆலா நம்மை அவன் கோபித்துக் கொள்வான், அவனுக்கு கோபம் ஏற்படும். அதுவே மக்களிடம் நாம் சென்று கேட்க வரும் பொழுது மக்கள் கோபித்துக் கொள்வார்கள். அல்லாஹு தஆலாவிடம் எவ்வளவு கேட்கின்றோமோ அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ் நேசிக்கின்றான். தன்னுடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹ் முன்னால் வைக்கும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய விருப்பத்தை நாம் கிடைக்கும். நாம் மக்களிடம் சென்று ஒவ்வொரு தடவை கேட்க கேட்க என்ன ஆகும்? வெறுப்பு தான் அங்கு ஏற்படும். அப்போ இந்த விஷயத்தான இரண்டு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள. ஒன்று, அல்லாஹ்வுடைய முஹப்பா வேணும் என்றால் இந்த உலகத்துடைய முஹப்பாவிலிருந்து நீங்க தூரமாக இருக்கிறது. இங்கு இந்த உலகத்துடைய முஹப்பாவை தூரமாக இருப்பது என்பது என்ன தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இருக்கக்கூடிய சலுகையை பயன்படுத்தாமல் அப்படியே சன்னியாசியாகவோ துறவியாகவோ மேற்கொள்ளக்கூடியது மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அப்படிப்பட்ட விஷயத்தை மார்க்கம் தடுக்கின்றது. மாறாக கொடுக்கப்பட்ட இந்த வசதிகளை பெற்றுக்கொண்டு இந்த வசதிகளை மறுமைக்காக நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதை நாம் பயன்படுத்திக் கொள்வதுதான் சாமர்த்தியம் மற்றும் ஒரு அறிவுள்ள ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இங்க நமக்கு இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஏழ்மையான வாழ்க்கை மிகவும் சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது யோசிப்போம், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவு சலுகையும் இவ்வளவு வசதிகளை கொடுத்திருக்கிறானே, என்னன்னு தெரியல, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்திலே எல்லா விஷயங்களையும் கொடுத்து விடுகின்றானா என்ற ஒரு நிலை ஏற்படும். சில சஹாபாக்களுக்கு இந்த விஷயம் ஏற்பட்டது. உலகத்தில் எல்லா வசதிகள் கொடுக்கப்பட்ட பிறகு அதை பார்த்து கண்ணீர் வடியக்கூடிய நிலை ஏற்பட்டது. அப்ப அந்த சஹாபி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய அந்த சம்பவத்தை பார்த்தோம். முஸாப் பின் உமைர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி என்னை விட சிறந்தவர். அவருக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்கவில்லை. எதுவரை என்றால் கஃபன் இடுவதற்காக முழுமையான ஒரு முழு போர்வையும் கிடைக்கவில்லை. கடைசியாக அவருடைய தலையை மறைத்து காலில் பில் மற்றும் மற்ற சில செடிகளை போட்டு மறைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது என்று அவர்கள் கண்ணீர் வடியக்கூடிய இருந்தார்கள். நாம் செய்த தியாகத்திற்கும் நாம் செய்த பணிகளுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அதற்குரிய கூலியை கொடுத்து விடுகின்றான், மறுமையில் நமக்கு கிடைக்காதோ என்று அந்த அச்சம் உள்ளவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை பார்க்கும் பொழுது நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உலகத்தின் பயனை மக்கள் பெற்றுக்கொண்டது குறித்து நினைவு கூர்ந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் அன்றைய நாளில் பசியின் காரணமாக சாய்ந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுள்ளேன். அவர்கள் தன் வயிற்றை நிரப்பிக் கொள்ள மட்டமான பேரித்த பழத்தை கூட பெற்றுக்கொள்ளவில்லை என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அதே போல் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை பற்றி வர்ணிக்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்தார்கள். அப்போது என் வீட்டு அலமாரியில் இருந்த சிறிதளவு தொழிற்கோதுமையை தவிர ஈரலுடைய உயிரினம் உண்ணும் பொருள் எதுவும் என் வீட்டில் இருந்ததில்லை. நான் நீண்ட காலம் வரை அதிலிருந்து தான் சாப்பிட்டேன். ஒரு முறை அதை அளந்து பார்த்தேன், அது தீர்ந்து போய்விட்டது. இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடியது. இங்கு ஈரல் உடையவை உயிரினம் உடையன என்ன அர்த்தம்? மாமிசம் கறி சாப்பிடக்கூடிய வாய்ப்பே கிடைக்கும். ரொம்ப அரிதான ஒரு நிலை ஏற்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அப்புறம் சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி மிகவும் ஏழ்மையாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நாடி இருந்தார், அவர் விரும்பி இருந்தார்னா அவர்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் தங்கத்தால் மலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருப்பான். அவர்கள் கூட நடக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தியிருப்பான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துடைய விஷயம் எவ்வளவு குறைவாக வைத்துக் கொள்ள முடியுமோ, எவ்வளவு இந்த உலகத்துடைய தொடர்பை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்குமோ அவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த மறுமையுடைய சிந்தனை இருந்தது. இப்போ இந்த ஹதீஸுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய விஷயங்களும் சரி, அதே போல அல்லாஹ்வுடைய மஹப்பாவும் மக்களுடைய மஹப்பா பெறக்கூடிய விஷயத்தில் நாம் இந்த உலக இன்மையிலிருந்து நம்மை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதிலே நாம் மூழ்கிவிட்டு நம்முடைய லட்சியத்தையோ நம்முடைய கடமைகளையோ நாம் மறந்தோம் என்றால் பிறகு இந்த உலகமும் நம்முடைய கைவிட்டு சென்றுவிடும். மறுமையிலும் சேதமடைந்தவர்களாக ஆகிவிடும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையில் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹ்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.